தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். கிருஷ்ணகிரி அருகே தேன்கனிக்கோட்டை அருகே கிராமங்களில் சுற்றித் திரிந்த ஒற்றை யானையை பிடித்து வேறு வனப்பகுதியில் விட வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் உள்ளன. இது தவிர தற்பொழுது கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து ஏராளமான யானைகள் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் வந்துள்ளன. அவை பல குழுக்களாக பிரிந்து விவசாய நிலங்களில் பயிர்களை தின்றும் மிதித்தும் சேதம் செய்து வருகின்றன. இந்த நிலையில் தேன்கனிக்கோட்டையை அடுத்துள்ள ஜவலகிரி காப்புக்காட்டிலிருந்து அதிகாலை 8 யானைகள் பள்ளி கிராமத்தில் சுற்றித் திரிந்தன. இதுகுறித்து பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து வனத்துறையினர் விரைந்து வந்து யானைகளை சூமலாரம் வழியாக வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது வனப்பகுதிக்கு அருகே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதால் தோப்பிற்குள் 8 யானைகளும் முகாமிட்டிருந்தன. குளத்தில் யானைகளின் ஆனந்த குளியலும் நடைபெற்றது. வன காவலர்கள் மற்றும் வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வந்தனர். யானைகள் மீண்டும் வெளியே வராமல் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். அந்த பகுதியில் யானைகளின் நடமாட்டம் இருப்பதால் கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தினர். இதற்கிடையே தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள யானைகள் நேற்று முன்தினம் இரவு தேன்கனிக்கோட்டை அஞ்செட்டி சாலையை கடந்து தாவரக்கரை வனப்பகுதிக்கு சென்றன. அங்கு 30 யானைகள் ஒரு குழுவாகவும் 3 யானைகள் மற்றொரு குழுவாகவும் உள்ளன. இவை தவிர தேன்கனிக்கோட்டை அருகே சாப்பனாரப்பள்ளி செல்லும் சாலையில் ஆஞ்சநேயர் கோவில் அருகே ஒரு யானை சுற்றித் திரிந்தது. அந்த யானை விவசாய நிலத்தில் இருந்த ராகி, சோளம் பயிர்களை சேதப்படுத்தியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த யானை தின்னூர் லக்கசந்திரம் வழியாக நொகனூர் வனப்பகுதிக்குள் சென்றது. இதனையடுத்து வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை காட்டு யானையை பிடித்து வேறு பகுதியில் விடுமாறு அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் நியூஸ் 7 செய்திகளுக்காக எமது செய்தியாளர் கே. தமிழகம் சேட்.